அதனால இன்னைக்கு இவர் கொல்லப்பட்டிருக்காரு. இதன் பின்னணியில என்ன சொல்றாங்க? கஞ்சா பிரச்சனையா இருக்கு. முக்காவாசி படுகொலைகள் அதுவும் திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாவட்டத்துல 700க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. திருநெல்வேலியே ஒரு கொலை மாவட்டமா மாறி போயிருக்கு. இப்போ அது நம்ம டோர் ஸ்டெப் வர காரைக்குடியில பொதுவா காரைக்குடி மக்கள் அமைதி விரும்புகின்ற மக்கள் இருக்கிற இந்த ஊர்ல இன்னைக்கு நடு ரோட்ல படுகொலையானது நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு நிர்வாகம். ஆகவே இன்னைக்கு தமிழகத்துல படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாயிருச்சு. ஒரு நாளைக்கு 4, 2. இதுக்கே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போனாங்க. என்ன நிர்வாகத்துல முதலமைச்சருக்கு கிரிப் இருக்கு? காவல்துறை எதுக்கு இருக்கு? இது ஏன் நடக்குது? நோய் நாடி நோய் முதல் நாடி. இன்னைக்கு தமிழக அரசும் காவல்துறையும் பிஜேபி லீடர்ஸ் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மாண்புமிகு பிரதமர் பேசியிருக்காரா? சொல்லியிருக்காரா? சரி. எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கா? சொல்லல. சரி, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் செஷன்ல மேதகு குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்காரா? அது யாருமே பேசலையே இது பத்தி. என்ன ஏதோ கூட்டத்துல ராத்திரி தூக்கத்துல ஏந்து உட்கார்ந்து குழந்தை அழுதா, ஏம்மா அழற? டீச்சர் அடிச்சுட்டாங்க. கனவுல.